ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி அண்ட் ஃபேஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி பார்க்க போகிறோம், ட்ராகன் சிக்கன். அதுக்கு சிக்கன் 65க்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸை போட்டு ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் 65 ரெசிபி ரெடி பண்ணுற மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் லாங்காக ஸ்ட்ரைப் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த சிக்கனை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ட்ராகன் சிக்கன் செய்யலாம். பேனில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆயில் விட்டு கார்லிக் போட்டுக்கலாம். பூண்டு ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை, உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் டீப்பாக ஃப்ரை ஆகக்கூடாது. கொஞ்சமாக வதங்கின உடனே வந்துட்டு நம்ம முந்திரி போட்டுக்கலாம். அந்த ஆயிலே முந்திரி வதங்குச்சுன்னா போதும், தனியாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறோம். ஆனால் டொமேட்டோ கொஞ்சம் நல்லா வேகணும், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். டொமேட்டோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறமா சோயா சாஸ் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அந்த திக்னஸ் வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் திக்காக ஆகிற ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமோட இந்த சீடெல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சிக்கன் நம்ம ஆட் பண்ணலாம். போன்லெஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். எனக்கு இந்த விங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணணும். நீங்கள் அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் போதே சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது சரி வராது. அதனால் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த டொமேட்டோ சாஸ் வந்து அந்த சிக்கனோட கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இப்போ அந்த ஜூஸியாக அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குற வரைக்கும் சிம்மில் வச்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சீசேம் எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட் யூ சூன்.